பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே. அலங்காரம் மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. அலங்காரம் மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் கூடி புகுந்தேன். சீயோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் அருவியில் மருவி நின்றேன். மேலான எருசலேமே, மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதேன் மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நேற்றைய தினத்திலும் கூட தானியேல் 9வது புஸ்தகத்தில் 27 வசனங்களை நாம் தியானித்துவிட்டு நேற்று பரலோக ஸ்தானத்தை குறித்து தியானித்தோம். இதில் பரலோக ஸ்தானம் சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும் என்று இறுதியாக பரலோகம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமா, அது ஏற்கனவே பரிசுத்தமானது தானே, அது கரைப்படிந்தது இல்லவே என்று நேற்று முடிவிலே நாம் இதை குறித்து சொல்லியிருந்தோம். இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பரலோக சுத்திகரிப்பு அவசியமா என்ற தலைப்பிலே நாம் இதை தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 51வது பாகமாக இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதனுடைய தலைப்பு இன்றைக்கு பரலோக சுத்திகரிப்பு என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். பரலோகம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எதற்காக? பரிசுத்த ஸ்தலம் எது? பரலோக ஆசாரிப்பு கூடாரத்தின் சுத்திகரிப்பை அந்த ஸ்தலத்திற்கான அவசியமானதா? சுத்திகரிக்கப்பட வேண்டியது தேவையா? பரலோகம் ஒரு பரிசுத்தமான இடம்தானே. அங்குள்ள ஆசாரிப்பு கூடாரம் கரைபடிந்ததாக மாறியது எப்படி என்று நாம் பார்ப்போமானால், இன்றைக்கு இந்த பூ உலகத்திலே மாறுபட்ட கிறிஸ்தவ மார்க்கங்கள் இயங்குவதால் தான் பரலோகம் இன்றைக்கு கரைபடிந்திருக்கின்றது. இந்த மார்க்கம் மனிதர்களை தேவனுக்கு இணையாக உயர்த்தி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக உயர்த்தி, மனிதர்களையே ஆண்டவர் என்று சொல்லி, அவர் இந்த உலகத்திலே என்ன சொன்னாரோ அதுதான் வாக்கு என்று அவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மாறுபட்ட கிறிஸ்துவ இயக்கங்களே உருவாகி இருக்கின்றன. மனிதர்களுக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறந்தள்ளிவிட்டு தேவனுக்கும் மனித வர்க்கத்திற்கும் மத்தியஸ்தராக மனிதர்களை ஆண்டவர் ஸ்தானத்திற்கு உயர்த்தி, இந்த ஸ்தானத்தை உயர்த்தியவர்கள்தான் இன்றைக்கு சின்ன கொம்பு
என்று இந்த பூமியிலே இது அழைக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பரலோகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் இங்கே பாவத்திலே முழுமையாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக, பரலோகத்தில் இருந்த லூசிபர் என்ற அந்த சாத்தான் அவன் அங்கே கரைபடிந்ததினால்தான் பூமிக்கு தள்ளிவிடப்பட்டான். இந்த லூசிபர் மனித குலத்தின் முதல் பெற்றோரான ஆதாம் ஏவாளையே மிகவும் எளிதாக வஞ்சித்து விட்டான். அதன் மூலமாக இந்த மனித குலம் முழுவதையும் பாவத்துக்கு உட்படுத்தி மனுக்குலத்தை தீட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். மனித குலம் தங்கள் பாவங்களால் பரலோக கூடாரத்தை இன்றைக்கு கரைப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதர்களுடைய பாவம் சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தவான்களாக உயர்த்தப்பட்டு பரலோகம் சென்றடைய வேண்டும். இதைத்தான் எபிரேய நிருப ஆக்கியோன் அவன் தன்னுடைய நிருபத்திலே சொல்கிறதாவது, இந்த பூமிக்குரிய ஆசாரிப்பு கூடாரம் பாவ நிவாரண பலியாக மிருக இரத்தப்பலியின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டது. ஆனால் பரலோக ஆசாரிப்பு கூடாரமோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலேயே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பரலோக ஆசாரிப்பு கூடாரம் என்பது தேவனை விசுவாசிக்கிற மனிதர்கள் இந்த பரலோக ஆசாரிப்பு கூடாரமாக கருதப்படுவார்கள். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு பரிசுத்தவானாக பரிசுத்த உள்ளத்தோடு இந்த பூமியிலே யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் பரலோக ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கிறார்கள். தேவனுடைய வாசஸ்தலமாகிய தேவனுடைய தேவாலயமாகிய மனிதர்களாகிய நாம் தேவனுடைய விசேஷ பலியினாலே, அதாவது தன்னுடைய ஜீவனையே நமக்கு விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தை கொண்டு அதை விலைக்கிரயமாக கொடுத்து அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். இதை தான் எபிரேயர் 9வது அதிகாரத்திலே 23வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே, அதாவது பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலேயே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில்தானே இப்பொழுதும் நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யேட்சமாகும்படிக்கு பிரவேசித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இதை பேதுரும் தனது நிருபத்திலே மனிதர்கள்தான் பரலோக ஆசாரிப்பு கூடாரம் என்பதை ஒரு வசனம் மூலமாக நமக்கு சொல்லியுள்ளார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல் மட்டுமல்ல, தம்மண்டை வருகிறவர்களையும் ஜீவனுள்ள கற்களாக சுத்திகரித்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ள கற்களை ஆவிக்கேற்ற மாளிகைகளாக அல்லது ஆவிக்கேற்ற ஆலயமாக அவர் கட்டியிருக்கிறார். தன்னுடைய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே மனிதனுடைய சுத்திகரிப்பு இன்றைக்கு ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே சொல்லப்பட்டது போல நாம் உலக தேசத்திற்கு ஒத்துழையாமல் நம்முடைய சரீரமாகிய அதை தேவனுக்கு ஜீவப்பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை தான் ரோமர்
12ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்லியிருக்கப்படுகிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபமாகுங்கள். ஆகவே இது 1வது காரியம். 2வது, நாம் சோத்திரப்பலிகள் மூலமாக. 3வது, நாம் பிறருக்கு நன்மை செய்வதன் மூலமாக. இப்படியாகத்தான் அவர் சொல்லியிருப்பதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு 2003 ராப்பகல் தீர்க்க தரிசனத்துடைய துவக்க காலம் 457 இருந்தாலும் முடிவு காலம் 1844. அந்த 1844க்கு பின்பு இயேசு கிறிஸ்து மனிதர்களை நியாய தீர்ப்பு செய்து விசுவாசிக்கின்றவர்களை பரிசுத்தவான்களாக சுத்திகரிக்கப்பட்டு பரலோக ஆசாரிப்பு கூடாரத்திலே, இந்த சுத்திகரிப்பு இன்றைக்கும் பரலோகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து வரும் ஊழியமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து வரும் முறையிலும் இந்த பரலோக பரிசுத்த கூடாரம் இப்படியாக சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுவரையிலும் இந்த சுத்திகரிப்பு நடைபெறும். ஆகவே இன்றைக்கு இந்த பூமியிலே வாழுகின்ற மனிதர்கள் சுத்திகரிக்கப்படுவது தான், அவர்களை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துவது தான் பரலோக சுத்திகரிப்பு ஆகும். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் உருக்கமும் உடையவரே, இந்த நாளிலும் கூட பரலோக பரிசுத்த ஆசாரிப்பு கூடாரம் சுத்திகரிப்பை குறித்து எங்களுக்கு கர்த்தர் நீர் கற்று தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி கொடுக்கும்படியாக உங்களுடைய வல்லமையான கருத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இவங்களுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.